அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம்னா. பாண்டிச்சேரி காலாப்பட்டு முருகர். என்னுடைய முருகர் ஆராய்ச்சி பயணத்தில் நான் செல்கிற ஒவ்வொரு கோயிலுமே நான் தேடி போகிறதோட முருகர் வர வைக்கிறாருன்னு தான் சொல்லணும். அது ஒரு விதை இந்த கோயிலுக்கு வரதுக்கு உண்டான விதை எப்போ போட்டார்னா, நான் சிதம்பரம் போகிறப்போ அந்த மெயின் ரோட்டில் ஒரு ஆர்ச்சாண்ட இருந்து ஒரு வீடியோ பதிவு செய்கிறேன், காலாப்பட்டு முருகர். அப்போ கூட எனக்கு தெரியாது நான் இந்த காலாப்பட்டு முருகர் கோயிலில் தரிசனம் பார்த்துட்டு தியானம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பாக்கியத்தை முருகப்பெருமான் கொடுத்துருக்காரு. அதோட ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா, அரையனார் பெருமான் படம். இந்த படம் பெங்களூருக்கு போக வேண்டியது. கிட்டத்தட்ட நான் ஒவ்வொரு தடவை முயற்சி பண்ணுறப்பெல்லாம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் தியானத்தில் காலாப்பட்டு முருகர் கோயிலில் கொடுக்கணும் உத்தரவு நான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த படத்துக்குனே ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இனிமேல் எல்லார் வீட்லேயும் எல்லார் உள்ளங்களிலும் அரையனார் பெருமான் இருப்பார். அப்போ நான் ஐயா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி மூர்த்தி ஐயா கிட்ட, அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு பேசினேன். இந்த மாதிரி படம் ஒன்று கொடுக்குறீங்க, ஆனால் எதிர்காலத்தில் நீங்கள் அரையனார் ஒரு செலவு வைங்க அப்படின்னேன். அப்போது ஐயா சொன்னது என்னென்னா, கும்பாபிஷேக பணிகள் ஆரம்பிக்க போகிறோம், நீங்களே ஒரு இடம் சொல்லுங்கள், அந்த இடத்துல செலவு வைக்கிறேன்னாரு. இதுதான் முருகப்பெருமான் ஆசீர்வாதம், அன்புன்னு சொன்னோம். அரையனார் பெருமான் இங்கே கொண்டு வரதுக்காக தான் என்னை வர வச்சுருக்காரு, என்னை ஒரு பேச வச்சுருக்காரு. என் தம்பி மணி கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக என்னை பாண்டிச்சேரியில் இந்த கோயிலுக்கு கூப்பிட்டுருக்காரு. ஆனால் இன்றைக்கி தான் முருகப்பெருமான் அனுமதி கொடுத்துருக்காரு. இதுதான் உண்மை. யாரெல்லாம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுறீங்களோ அவங்க எல்லார் வீட்லேயும் ஒரு அரையனார் படம் வச்சு கும்பிடுங்க. ஒரு திருப்புகழ் பாடல் படிங்க, இல்லை ஒரு கந்தலாலங்கார பாடல் படிங்க, இல்லை வேல்மாறலில் ஒரு பாடல் படிங்க. நீங்கள் மொத்தமும் படிக்க முடியல கூட ஒரு 4 வரியாவது ஒரு நாளைக்கு படிங்க. அந்த 4 வரியும் உங்களை ஒரு ஃபுல்லாகவே புத்தகம் படிக்கிற அளவு கொண்டு போய் சேர்க்கும். நம்ம இறைவனை அர்ச்சனை பண்ணி வழிபடுறோம், தீபாராதனை பண்ணி வழிபடுறோம், பூஜை பண்ணி வழிபடுறோம். ஆனால் அதை விட உளமாற பக்தி என்னென்னா, நீங்கள் இறைவனுக்கு உண்டான பாடலை பாடி வழிபடுறது ஒரு பெரிய பாக்கியம். அதை முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க ஐயா, இப்படி ஒரு பாக்கியம் கொடுத்ததுக்கு. நான் சென்ற தடவை கௌஷிகா பாலசுப்ரமணிய கோயிலுக்கு வரப்போ நிறைய பேரை சந்திக்க முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப அவசரம். ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் இருந்தாலும் கடைசியில் எல்லாரும் வரைக்கும் பேசிட்டு தான் போகணும்னு சொல்லி எனக்கு உத்தரவு கண்டிப்பாக எல்லோரையும் சந்திச்சுட்ருக்கேன். இதுக்கப்புறம் நான் சந்திப்பேன், எல்லோரையும் பார்த்துட்டு தான் போவேன். ரொம்ப நன்றிங்க கோயில் நிர்வாகத்துக்கு. காலாப்பட்டு முருகர் கோவிலில் ஒரு பெரிய உணர்வு என்னென்னா, இந்த கோவில் நம்ம மனிதர்கள் உருவாக்குனதா சொல்கிறாங்க. எனக்கு சொல்லும் போதே புள்ள இருக்குது. நான் உள்ளே தியானம் பண்ணேன். கண்டிப்பாக ஏதோ ஒரு சித்தர் தான் இந்த கோவிலை வழி நடத்திட்டு இருக்காரு. அந்த சித்தர் யாருன்றதே அவங்க ஐயாக்களுக்கு காட்டுவார், இறைவனே முருகனே காட்டுவார். இந்த கோயிலுக்கு உண்டான சித்தரை வச்சு வழிபடுங்க. யார் மூலியமோ ஒரு பெரிய மகான் தான் இந்த கோயிலை உருவாக்கியிருக்காருங்க. நீங்கள் ஒரு வாட்டி என்ன சொன்னீங்க, இது நம்மளாக உருவாக்கின கோயில் கிடையாது, ஏதோ ஒரு பெரிய மகான், ஏதோ ஒரு சித்தர் இந்த சன்னதியில் இருக்காருங்க. அவங்க ஒரு 5 பேர் வயசானவங்க, அவங்க தான் இது உருவாக்கணும். ஏன்னா நான் உள்ள தியானம் பண்ணுறப்போ எனக்கு முருகர் வயதான ரூபத்தில் காட்சி கொடுத்தாரு. அது நான் கண் கூட உணர்ந்தேன். வயசான ரூபத்தில், பேர் பாலமுருகனாக இருக்கலாம், ஆனால் முருகர் இங்கே அப்படி ஒரு காட்சியை கொடுத்தாரு. கண்டிப்பாக ஏதோ ஒரு சித்தர் பெருமான் ஆசை இங்கே இருக்குது. எல்லா புகழும் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, பாலமுருகனுக்கு, பாலமுருகனுக்கு, அருணகிரிநாதர் பெருமானுக்கு அரோகரா.